மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஒரு வளையபாளையம் வச்சுப்பா. வளையபாளையம் என்னடா என் மனைவிக்கு வந்து உடல்நல சரியாயிருமா இல்லை சரி ஆவாதா, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. என்ன கேட்க வந்த? உடம்பு சரியில்லை. இப்போ அதைத்தான் நானும் கேட்டேன். மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, புத்தி ஒரு மாதிரியா இருக்கு, அதனால சரி பண்ணி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலையை எல்லா பக்கம் சுற்றி பார்த்து போட்டு மீண்டும் என்கிட்ட வந்திருக்கேன். அதனால கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஒன்றை தேய்ச்சி குளிக்க வச்சிரு, ஒன்றை சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டு வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. அடுத்த அம்மாவாசை வரும்போது பகுதி சரியாயிரும். அப்படி 2 அம்மாவாசைகள் உனக்கு முழுசு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்த அம்மாவாசை கூட்டிகிட்டு வர வேணாம், அதை தேய்ச்சி விட்டுரு. அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள நீ எதிர்பார்த்ததோட அவளை இங்கே கூட்டிகிட்டு வர அளவுக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் என் குதிரை கோயம்புத்தூர் போயிடுச்சுடா. கோயம்புத்தூர் மகனுக்கு ஒரு வேலை, அதே போல ஒரு நல்ல திருமணம், குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கணும். மற்றவெல்லாம் வெளியில் உட்கார் அப்படியே வந்திருக்க. அதனால் இருந்த வேலையும் இப்போதைக்கு வேலை பறிபோயிடுச்சு. அதே போல் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணும். கட்டாய கருப்பசாமி இன்னும் ஒரு 21 நாள் பொறு நல்ல வேலையை முதல் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் குடும்பத்தை பார்த்ததில் சரிப்பா, நம்ம வந்து ஏதோ வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணின காலத்துலேருந்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சோமா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இல்லை. அதனால் மகனுக்கு திருமணம் அப்படின்னு முதல் அமைச்சு கொடுத்துறேன். திருமணத்துக்கு அப்புறம் தான் சொந்த வீடு யோகம் இருக்கான்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். ஓடி போய் பார்த்ததா சொந்த வீடு யோகம் இருக்குது, யோகம் கட்டாயம் இருக்குது. அடுத்த 2.25 வருஷத்தில் உனக்கு நான் சொந்த வீடு இருக்குது. முதல்ல சொந்த வீடு வாங்கி கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனால் முதல் திருமணத்தை அமைச்சு கொடுத்து, முதல் தொழில், 2வது திருமணம், 3வது வீடு, அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவோம். எனக்கு ஒரு 3 மாலை, அந்த 3 மாலையில் ஒரு மாலை மல்லிகைப்பூ மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. அடுத்த 21 நாளில் முதல் வேலை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வந்து நிரந்தரமான ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துறேன். வேலைக்கு அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி பொறுக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு உனக்கு தகவல் வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட 2 பேர் எடுத்துடணும், சரியா? அதே போல் நான் வந்து புரட்டாசி கடைசி ஐப்பசி முதலுக்கும் பொண்ணும் சரி பண்ணி கொடுத்துருவேன். அதை முடித்து அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ளே நமக்கு வந்து லோன் போட்டு வீடு வாங்குற மாதிரி, காலி இடம் வாங்குறதுக்குள்ள யோகம் இல்லை, வீட்டோடு வாங்குற மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இது 3வது வீடு. அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நீ செட்டில் ஆகிற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? உன்னோட எதிர்பார்ப்பு எல்லாம் அதுதானே மகளே. அந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் சொந்த வீட்டில் தான் இந்தா கல்யாணமும் பண்ணி வாரிசு பிறக்கிறது சொந்த வீட்டில் தான் பிறக்கும். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு நான் சொன்னதை செஞ்சுருப்பா. எனக்கு ஒரு 3 மாலை வேணும், அதில் ஒரு மாலை மல்லிகைப்பூ மாலை. நான் கருப்பம் கூட விரும்பும். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் எனக்கு தாயின் தகப்ப நான் கருப்பேன், நீ தான் கூட வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. இன்னைக்கும் உங்க கூட வந்துடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி என் குதிரை ஊட்டி வச்சு. யாரா ஊட்டியிலேருந்து வந்தது? குறி 1, குறி 2, கணவனை வந்து திருத்தணுமா? குறி அழுது புலம்பி வந்திருக்கிறதுனால தான் இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்கேன். இல்லாட்டி தூக்கி வீசிட்டு போயிடுவேன். கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? இப்போ வந்து கருப்பசாமி என்னை பார்க்க வரணும்னு கூட சொல்லலை, போய் சொல்லிட்டு வந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உனக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா? போய் காலைல வந்துட்டு ஓடு. கருப்பசாமி அப்படியாப்பா, நானும் என் சகோதரனும் வழக்காடி பார்த்தோம். வழக்காடி பார்த்ததில் என்னோட பேச்சை மீறி நடந்திருக்கேன். 1. 2வது மகனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுனால நான் பேசாமல் இருந்தேன். அது சரி வராது. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாளுக்குள்ள அதனால் மாற்றி நடந்ததுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிருக்க, சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த 11 நாளுக்குள்ள நான் கருப்பசாமி என்ன பண்ணுறேன்னுங்கிறத மட்டும் பார், சரியா? தக்க தண்டனையும் கொடுத்து கண்ணு முன்னாடி காட்டுறேன் உனக்கு. அப்படி காட்டி வாழ்க்கையில் என்னைக்கும்
எவளையும் போய் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நான் கருப்பசாமி நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். அதனால் ஏர் எடுத்து எவளையும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் கருப்பசாமி முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால் 11 நாள் தண்டனை கொடுத்து என்னை வந்து அழுதக்கூடாது. நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துருவேன். இதை கொண்டு பாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து மகனுக்கும் ஒரு வாழ்க்கை நல்லா அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சு என் குதிரை திருப்பூர். ஆமாம், எங்கள் அண்ணன் பையனுக்கு சொத்து வேணுமா அப்படின்னு ஒருத்தி வந்திருக்கா. அண்ணன் மகன் சொத்து, அண்ணன் மகன் சொத்து வரணும். அதனால் ஏமாத்து வேலை நடக்குது. தெரியுமா தெரியாது உனக்கு? தெரியும். அதனால் உனக்கு ஏமாத்தாமல் நியாயம் உனக்கு ஜெயிச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டுவோம். 5 மாதமாக என்கிட்ட வந்து பார்க்கறக்கு அலமோதுற. இன்னைக்கு தான் ஒரு வழி கிடச்சிருக்குது, கிட்டவா. அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து உன் சொத்து வந்துடும். சொத்தில் யாரும் எந்த இடைஞ்சல் பண்ணிடாமல் நமக்கு வந்து ஒரே ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு, அதுவும் போயிடுது. போயிச்சா இல்லையா? அதனால் கருப்பசாமி அப்படி ஏமாற்றி போயிடுமா, சொத்து உனக்கு வந்துடும். எந்த தடை இல்லாமல் கருப்பசாமி வாங்கி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக கருப்பை வாழ வச்சிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ இன்னும் பயப்பட வேணாம். அதே மாதிரி என் சகோதரியும் உன் கூட இருக்காளா இல்லையான்னு தெரியணும். அதனால் நீ என்ன பண்ணுற, எனக்கு வந்து 7 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து என் படியில் வைக்கிறேன். சரியா? அந்த 7 வீடு மடிப்பச்சு எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு அம்மாவாசைக்கு கொண்டுட்டு வா. அம்மாவாசை அன்றைக்கே என் சகோதரியும் கூடவே அனுப்பிவிட்டா போதுமா? சகோதரினா யார்? அது யார்? அதுதான் சொன்னேன். நீ கேட்டது யாரை கேட்ட? கேட்டில்ல? அது உன்னோட இதுவே பத்தானே இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம வேண்டுறதும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விடுறது காது கேட்குதா இல்லையான்னு தெரியல, கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதனால் வர்ற அம்மாவாசைக்கு உன் கூடவே என் சகோதரி அனுப்பி விடுறேன். அப்படி இருந்தால் போதுமா? சொத்து உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? கருப்பம் கூடவே வரும்போது எனக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. நாங்கள் வந்தங்க கிடைச்சா நீ இங்கே வரவே முடிஞ்சிச்சு. இங்கே வரும்போது எவ்வளோ நாள் தடுங்கள், ஏன் வாசப்படி வரைக்கும் வந்த, என்ன பார்க்க முடிஞ்சிச்சா? வீடியில் அதான் இப்போ சொன்னேன். உன்னோட இருப்பிடத்துக்கு என்னோட குதிரையும் நானும் வந்ததுனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் உன் கஷ்டம் என்னையோட உனக்கு தீர்ந்துருச்சு. அப்படி இருந்தால் போதும் இல்லை, கருப்பம் கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரே கஷ்டம், ஒரே உடல்நல சரியில்லாமல் இருக்குது. உனக்கு உன் மருமகளை திருத்தணும். ஒரு ஆளுக்கு போய் உட்காரு, கூப்பிட்றேன். யார் மருமகளை திருத்தணும்? போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. மருமகளை திருத்தணும்னு யார் வந்திருக்கா? போய் காலில் விழுந்துட்டு வா. போய் காலில் வந்துட்டு வா. நீ போய் ஒரு 9 டைம் சுற்றிட்டு வா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே ஒரு சரிவு தான், ஒரு ஏற்றம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என் கண்ணுக்கே தென்பட மாட்டேது. அப்படியே இல்லையாப்பா? அதனால் உனக்கு மருத்துவ செலவு நாளையிலேருந்து உனக்கு வராது. மருத்துவ செலவு நாளையிலேருந்து உனக்கு வராது. அதே போல் உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாதபடிக்கு கருப்பை அமைச்சு கொடுத்து தொழிலும் நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? இன்னும் 13 நாள் பொறுமையாரு. 13 நாளைக்கு அப்புறம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக அமைச்சு கொடுத்துட்றேன். தொழிலும் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூல் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை, ஒரு அம்மாவாசை கொண்டுட்டு வா. சரியா? உனக்கு அம்மாவாசையோடு நான் அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொடுத்து அடுத்த ஒரு வாரத்திலிருந்து நல்லபடியாக உனக்கு தொழிலுக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா? அதுக்குத்தான் இப்போ கனியில் மாலை கட்டிருக்கேன். சரியா? அதனால் உனக்கு அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு அதெல்லாம் காட்டி கொடுத்துறேன். முதல் நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் என் சகோதரன் தான் அங்கே இருக்கேன். உனக்கு சகோதரனை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் தெரியாதுன்னு கேட்குறேன். அதுக்கிட்ட உனக்கு அம்மாவாசைக்கு சொல்கிறேன். ஆனால் என் சகோதரன் தான் உன்னோட எல்லை அங்கேருந்து நேரு வடவரம் தான் இருக்கிறான். வடவரம் யார் இருக்கிறான்னு தெரியுமா? கிட்டவா? நான் அதைத்தான் சொல்கிறேன். நீ அம்மாவாசைக்கு வா, உனக்கு யாருன்னு நான் சொல்லிடுறேன்.
வர சனிக்கிழமை இந்த 3லேயும் மாலை கொண்டுட்டு வா. அதே போல் நான் சொன்ன இடத்துக்கு போய் நான் சொல்கிறப்ப போய் எனக்கு சக்கரை பொங்கல் அங்கே வச்சுட்டு வா. உனக்கு தடை இல்லாமல் உனக்கு தொழில் நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு நிம்மதியாக இந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கினா போதுமா? அமைச்சு கொடுத்துறப்போ இதை என்ன பண்ணுவேன்? இதை பாங்க மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவாசப்படியில் கட்டிடணும். இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கருப்பசாமி மறுபடி பழக்காடி பத்தில் என் குதிரை எந்த ஊர்? சத்தியமங்கலம் வச்சு யாரோ சத்தியமங்கலம் குறி 1 மாஸ்டர் வந்தானா வரலையா? வந்துட்டான். அதே மாஸ்டர் வந்துட்டானா? ஃபோன் எடுக்க மாட்டேன், போனவன் போயிட்டான். வருவானா வரமாட்டானான்னு ஒரு சந்தேகம் ஓடிச்சு. நான் என்ன சொன்னேன், அடுத்த டைம் என்னை வந்து பார்க்கும்போது அவன் அங்கே வந்திருக்கணும். வந்துட்டான்ல, போய் காலில் விட்டோம். அதே போல் ஆளுகளுக்கு தடங்கள் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் வியாபாரமும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கு ஒரு வாழ்க்கையும் சீக்கிரம் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை உனக்கு வாழ வச்சா போதுமாப்பா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை சரியா வாங்கிட்டு எனக்கு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. மகனுக்கு வந்து உனக்கு நாள் குறித்து உனக்கு நான் டைம் கொடுத்துறேன். சீக்கிரமாக அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அவன் வர்ற ஐடியாவே இல்லாமல் தான் உன்னோட ஃபோனு கூட எடுக்காமல் இருந்தேன். நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்தேன். இப்போதைக்கு வேறு எந்த மாஸ்டரும் உனக்கு அமைகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அவனையே தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உன்னை அவனை வெளியில் அனுப்ப மாட்டேன். நான் அமைச்சு கொடுக்குறேன். அம்மாவாசைக்கு வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோயம்புத்தூர் வச்சுப்பா என் குதிரை. நல்ல வேலை வேணும் அப்படின்னு என் மகன் வந்திருக்கான். நல்ல ஒரு வேலை வேணும். அதனால் கிடைச்சது. கருப்பசாமி ஒரு வேலை அமைச்சு கொடுத்தேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கலின்ட்டான் மகன். அப்படியேடா மகன். அதனால் வேலை ஒன்று கொடுத்தேன். போய் என்ட்ரி அடித்து போன உள்ளேயும் வேலை செஞ்சு பார்த்தான். கூட இருக்கிற ஃப்ரெண்டு சரியில்லைன்னு வேணான்ட்டு வந்துட்டேன். அப்படி இல்லையா? அதனால் இப்போ எனக்கு இன்னொரு மாற்று ஏற்பாடு ஒரு வேலை வாங்கி கொடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு போய் காலையில் வந்துடுவோம். சரி, அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வேலை உனக்கு இப்போ பொருளாதாரம் தான் இப்போ பெரும் நெருக்கடியாக இருக்குது. குடும்பத்தில் நீ போய் வேலைக்கு போனாத்தான் எல்லா பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வேலை உனக்கு அமைச்சு கொடுத்துறக்கிட்டவா. அதே மாதிரி இடம் ஒன்று சேல் பண்ணணும். அந்த இடத்துக்கு இப்போ உத்தரவு இல்லை. அதனால் அம்மாவாசைக்கு வா, விளக்காடி பார்த்து உனக்கு நான் சொல்கிறேன். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படியே என் குதிரை ஈரோடு வச்சு நம்ம கேட்டது போலயே பக்கத்துலேயே ஒன்று வந்திருக்குது. ஆனால் நமக்கு அது நிரந்தரமாக கிடைக்குமா? உன் கேள்வி அப்படி தானே? இன்னொன்னும் வரும். இதையும் பெண்டிங்கில் வை, இன்னொன்னும் வரும். இதில் 2ல் உனக்கு எது வேணாலும் உனக்கு அமைச்சு கொடுத்தறேன். போய் காலையில் விட்டோம். உனக்கு குடும்பத்தில் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் கருப்பசாமி இப்படி எடை போட்டு யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும்னு முடிவு பண்ணியும் வச்சாச்சு. அதனால் நீ கேட்காமலே உன்னி நாளையிலேருந்து பார்க்குறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான் உன் வேலை. அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? இந்த தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். தப்பு எங்கே நடந்தாலும் கருப்பசாமி தட்டி கேட்டுருவேன். அதனால் தப்பு செஞ்சவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். கட்டாயம் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதெல்லாம் கண்ணு முன்னாடி நீ வேடிக்கை பார்க்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? சரி, இந்த நாளைக்கு இன்னையிலேருந்து ஒரு 30 நாளுக்கு போட்டுரு. அதுக்குள்ளே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். என்னை தாண்டி எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நானாக தான் கூட இருக்கலாம். நான் தானே சொல்லவும் கூடாது. அதனால் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா அவ்வளோதான், நீ விட்டுரு. அதனால் நான் பார்த்துக்கிறோம். அதனால் நான் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் மாமியார் சைடுலேருந்து ஏதாவது புதுசாக இன்னொன்று வருதா அப்படின்னு அந்த குழப்பம் என்னோட இருப்படத்துக்கு என்னைக்கு வந்தே அன்றைக்கே மறந்துடலாம். அதனால் நீ எது பண்ணால் உள்ளே வராது. தைரியமாக போன பார்த்து இதை மட்டும் சுற்றி போட்டுரு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை வராத பக்கம் கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு என்கிட்ட வந்திருக்கியே. அவன் கொடுக்குற மனசே இல்லையே மகள. ஏதாவது ஒன்றை சொல்லித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது?
அதனால் போய் காலில் வந்துட்டு வா, நான் பார்த்துட்டு வரேன், மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வா. கொஞ்சம் அவகாசம் பொறுமையாக இருந்து அப்படின்னா அவகாசம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீ எதிர்பார்த்ததோட எப்படியோ வாங்கிடலாம். ஆனால் கஷ்டப்படுத்தி அவனை சிரமப்படுத்திட்டே வாங்கி ஆகணும். ரெண்டு பக்கமே அப்படித்தான். யார் யார்கிட்ட கொடுத்துருக்கிறியோ எல்லாத்துக்கிட்டவுமே கொடுத்தா திரும்பி வராத இடத்துல கொடுத்துருக்க. அதனால் நம்மளுக்கும் வரவு செலவுக்கும் ஒத்து வருமானு பார்த்தேன். இப்போதைக்கு என்ன கேட்காம எங்கேயும் கொடுக்கக்கூடாது, சரியா? அதே போல் வர்ற கார்த்திகை மாதம் ஆயிரும் இது முழுசாக வாங்கி சேர்த்துருக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். வர்ற அமாவாசைக்கு வரும்போது உனக்கு என்ன கனியில் என்ன பழத்தில் எனக்கு ஒரு மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பழத்தில் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தந்துடு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக நமக்கு அந்த இடத்த பணத்தை வாங்கி கொடுத்துடணும், சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துடணும். கட்டாயம் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் கார்த்திகை வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நான் சொல்கிற டைம் வரைக்கும் போய் கேட்க வேணாம், அதுக்கப்புறம் போய் கேட்டுக்கலாம், சரியா? கிட்டவா அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுதான் இப்போ கனியில் பாரமாக எனக்கு வெயிட்டான ஒரு மாலை கேட்டிருக்கேன். உன்னோட கஷ்டத்தை கொண்டாந்து எனக்கு கழுத்தில் போட்டுரு, வெயிட்டாக மாலை, அதை மட்டும் போடு. நான் கருப்பசாமி எல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு அம்மாவாசைக்கு அதுக்கு சொல்கிறேன், நான் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்துறேன், தைரியமாக போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி சித்தோடு வச்சுப்பா, சித்தோடு. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்? இல்லை நம்ம விரும்பின பையனையவே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கலாம் போல, நட்டையோ கொட்டையோ அப்படி ஆயிருந்துக்கலாம் அப்படின்னு என் மகளுக்கு ஒரு குழப்பமும் கவலையும் கஷ்டத்தோடு என்னை வந்து பார்த்துருக்கேன், அப்படியே இல்லையா? ஆனால் விரும்பினதும் சரியில்லைங்கிறதுனால தான் வேண்டாம் அப்படின்னு. சரி, நம்ம தொலாவி பார்த்து கட்டுனது அவங்க கூட சேர்ந்து வாழ முடியுமா? பிள்ளையும் கூட கண்டுக்க மாட்டானே, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு தக்க தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், 2ல் 1 பண்ணி விட்டணும் கருப்பசாமின்னு வெறியோடு அங்கே பார்க்க வந்திருக்கேன், அப்படியே இல்லையா? போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நாளைக்கு வைகாசி 1, வைகாசி 20ஆம் தேதி வரைக்கும், சரியா? எதுவும் பேசுகிறேன்னா 21ஆம் தேதியிலிருந்து நீ கேட்டதோடு அடுத்த ஒரு 15 நாள், எப்போ? வைகாசி 20லேருந்து ஒரு 15 நாள், அந்த தேதிக்குள்ளே நீ கேட்டதோட தக்க தண்டனை, தேவையில்லாத வாய்கொள்ளாத வார்த்தை பேசுறதுக்கு தண்டனையும் கொடுத்து குடும்பம்தான் முக்கியம் அப்படின்னு உன்னை வந்து பார்க்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. அவனுக்கு ஒரு முடிவு பண்ணணும், இன்னையோட ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு தான் போதும்ல. நீ இன்னையோட நீ அழுகாச்சி நிப்பாட்டிடலாமால. கருப்பசாமி நான் உனக்கு தாயின் தகப்பனா கூட இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? குழந்தைய பார்க்குறதுக்கு காசு இல்லை, அதே மாதிரி நம்மளே வேலை செஞ்சு நம்மளே வீட்டு வாடகையும் கொடுத்து நம்மளே பிள்ளையும் பார்த்துக்கணும், அதனால் முடி எடுக்கிறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்தானா வள்ளியா? அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து கொண்டாந்து உங்கள் ஆளடியை விலக வைக்கிறது கருப்பசாமி நான் உலக வைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, பயப்படாமல் போய் உட்கார். ஒரு 40 நாள் தான் டைம் அவனுக்கு குறிச்சாச்சு, போய் உட்கார். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் எந்த உறுப்பா. கருப்பசாமி என் குதிரை எந்த ஒரு பழைய ஓட்டை வச்சு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்ப்பா, குடும்பத்தை போய் பார்த்ததில் நாளைக்கு 1ஆம் தேதியா, அடுத்த 9 நாள் அப்புறம் இன்னொன்று பார்த்து வச்சுருக்கான், பார்த்துருக்கே இல்லையா? ஒன்று காதுக்கு தகவல் வந்திருக்கணுமே, உனக்கு வந்துச்சா இல்லையா? அதுதான் சொன்னேன், அதைத்தான் இப்போ நானும் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து தகவல் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் அது சரியாக வருமானு பார்த்தா ஓரளவுக்கு சரியாக வரும், சரியாக வரும்ன்ற அது ஒன்று. அது போக மறுபடியும் ஒரு 3 வரும், எப்போ? இன்னும் ஒரு 9 நாளில். அந்த 9 நாள் வர்றதுக்குள்ளேயே அதில் ஒன்று செலக்டன் பண்ணிடலாம். நீ அடுத்த பௌர்ணமி வரும்போது அடுத்து ஒன்று குறித்து வச்சுட்டே வந்துடலாம்பா. கிட்டவா, பேரனுக்கு உத்தரவு கிட்டவா, அது ஒன்று. அதே போல் நம்ம கட்டுற வீடு தடங்கள் இல்லாமல் ஆகணும், கட்டாய கருப்பசாமி தடங்கள் எல்லாம் உனக்கு பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அதே மாதிரி தடங்கள் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து, மகனை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம், நான் சொல்கிறத மட்டும் சரின்னு கேட்டால் சரி. அதனால் உனக்கு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கான், அதை பண்ணினாலும் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன், அப்படின்னு தான் போதும்ல. முதலுக்கு மோசம் இல்லாமல் வந்துடும்.
அதனால் இது மகனுக்கு கொடுத்துரு. கிட்டவா கனி கொடுத்தா நீ வாங்கினா வாங்குவானா வாங்க மாட்டானா? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துரு. உனக்கு முழுசு மாற்றி கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். பேரனுக்கும் அடுத்த 9 நாள் பொண்ணு அமைஞ்சிடும். நான் கூட வரேன். வெயிட் பண்ணி பாட்டு பாப்பா. கருப்பசாமி மறுபடி தாராளமாக பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தான் அப்பளவே சொன்னேன், முதலுக்கு மோசம் இல்லாமல் உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதனால தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒன்றாவும் பண்ணலாம், தனியாகவும் பண்ணலாம். ஆக மொத்தம் அரிசி தொழில் வந்து நமக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு மில்லுலையும் சரி தொழிலையும் பிரச்சனை இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கூட வரணும். 9 சுத்துன்னு அவன் எங்கே போயிட்டான்? மருமகளை எப்படியாவது திருத்தி கொடுத்து கண்ணு முன்னாடியே தப்பு நடக்குது அப்படின்னு கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். தப்பு நடக்குதா இல்லையா? நடக்குது. அதனால மகனும் பேச முடியாது, நீயும் பேச முடியாது. இப்படி தான் இருந்துக்கணும். அதனால கருப்பசாமி நான் வந்து தட்டி கேட்டு இப்போ நண்பர் அப்படின்னு புதுசாக ஒருத்தன் உள்ள வர்றானா இல்லையா? வர்றேன். அதனால் முதல் திருத்தணும். அதனால் அவங்ககிட்ட இருந்து சவுகாசத்தை கட் பண்ணணும். அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கணும். அப்படியே இல்லையா? கேட்டதுக்கு மட்டும் பதில். அவன் எப்படி இருக்கா? புதுசாக நண்பர்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றானா இல்லையா? அதை நிப்பாட்டணும் முதல். அதனால மகனையும் சரி பண்ணி கொடுத்து மருமகளையும் சரி பண்ணி கொடுத்து சண்டை இல்லாத வாழ்க்கையை கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். அதே போல் நம்ம கொடுத்த பணம் வேற வசூல் ஆகணுமா? அதனால அவனும் கொண்டுட்டு ஓடி போயிட்டான். அதனால வேலையிலையும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அந்த வேலை சிக்கலையும் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து பணத்துக்கு ஒரு 30 நாள் பொறுமையாரு. அவன் தேடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நான் கொடுக்குற நீ உள்ள சாப்பிட கொடுக்க முடியுமா? உன் மருமகளுக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. முதல் மருமகளை சரி பண்ணிடுவோம். 2வது நிரந்தரமாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். 3வது உன்னோட பத்திரம் ஒரு வகை செக் இருக்கு, அதையும் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். இந்தா அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. ஜந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இதில் கேண்டீன் வச்சிருக்கிறது யாரு? கேண்டீன் குறி 1. எப்படியாவது இடத்த விற்று கொடுத்து கருப்பசாமி கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அதனால் ஒவ்வொருத்தனும் கடன்காரனோட டார்ச்சர் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 13 நாளில் அந்த இடம் சேல் ஆகிடும். அதை மாற்றி கொடுத்தோம்னா 3/4 எடுத்து வாயை அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்த்தது போல் கேண்டீனை விட்டுலாமா, அதே தொழில் பண்ணலாமா? அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. கேண்டீனில் பொருளும் போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இத்தனை வருஷ காலத்தை சர்வீஸில் இந்த வருஷம் வந்து நம்ம சரியில்லாமல் இருக்குது. அதனால் கேண்டீன் நடத்தத்தான் உனக்கு உத்தரவை தவிர நான் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உத்தரவு இல்லைடாமான்னு. அதனால் நீ கேண்டீன் நடத்தலாம். அதனால் கடன் மன உளைச்சல்லேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆனால் இந்த 2026 முடிய வரைக்கும் பொறுமையாக இருந்ததே ஆகணும். யார் யாருக்கிட்ட கேட்கக்கூடாதோ எல்லாருக்கிட்டவும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வார்த்தை காதில் கேட்டுட்டே ஆகணும். இப்போ அப்படி இருக்குதா இல்லையா? அந்த வார்த்தை இந்த வருஷம் முடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அடுத்த ஆண்டு 2027 பிறக்கிறது கடன் இல்லாத வாழ்க்கையை உனக்கு நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தாரு. அதனால் உனக்கு இருக்கிற தொழிலும் ஆளும் அமைச்சு பொருளுக்கு போடுறதுக்குண்டான அமௌண்ட்டும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலைல விட்டுவோம். சரிப்பா. அதே மாதிரி இருக்கிற அமௌண்ட்டே வந்து வர வேண்டியது ஒரு பக்கம் சிக்கல் இருக்குது, ஒரு 50க்கு பக்கம் இருக்கு இல்லையா? அது வந்துட்டாலும் கூட எப்படியே தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். ஆனால் அது வரும், ஆனால் அவசரத்துக்கு வராது. நீ எதிர்பார்க்குற டைமுக்கு அது வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். அதனால் நீ அதுவும் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இரு. நான் கருப்பசாமி உனக்கு அதையும் உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஆக மொத்த சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல மீண்டும் அதே போன போலதே உனக்கு அந்த இடத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு தருவான். பொண்ணை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, பொண்ணை பாங்கா வச்சுக்க. அம்மாவாசை முடிச்சுட்டு என்னை வந்து பாருப்பா.